இப்போ அரசியல் கட்சி தலைவர்களையெல்லாம் சந்தித்து பேசிட்டு வர்றாரே முதல்வர் விஜய், சினிமா உலகத்தில் உள்ள பிரமுகர்களையெல்லாம் சந்தித்து பேசுவாரா? சினிமா தன்னை வாழ வைத்தது சினிமா உலகம்னு அவரே சொல்லியிருக்காரு. ஒரு உச்சகட்ட ஒருத்துக்கு கொண்டு போனதும் இந்த தமிழ் சினிமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய உயர்வான சம்பளத்தை கொடுத்ததும் இந்த தமிழ் சினிமா தான் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட விஜய், ஜோசப் விஜய் தன்னை உயர்த்தி விட்ட தமிழக சினிமா, இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, நடிகர் சங்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தளம் சிவாஜி கணேசன், இன்னும் பல பிரமுகர்கள், பல உயர்ந்த நடிகர்கள், கலைஞர்கள், இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நடிகர் சங்கத்துக்கு வருகை தருவாரா? நடிகர் சங்கத்துக்கு தன்னுடைய மரியாதையை செய்வாரா? அது தவிர இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்களான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், இவங்களையெல்லாம் சந்தித்து பேசுவாரா? மற்றும் இந்த தன்னை வளர்த்து விட்ட சினிமா உலகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத ஏதாவது சொல்லுவாரா? இப்படின்னு பலவிதமான கேள்விகளை இன்றைக்கி தமிழ் சினிமாக்காரங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியலை. பதவி ஏற்ற பிறகு அவர் முக்கியமாக முதல்ல அவர் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய ஜோதிடருக்கு ஒரு அரசாங்க பதவியை கொடுத்துட்டார். இது எந்த அரசாங்கம் வந்தாலும் நடக்கக்கூடியது தான். எம்ஜிஆருடைய ராஜ்யத்தில் தான் ஆஸ்தான நர்த்தகி இருந்த பதவிக்கு ஒன்று வந்தது. அரசவை கவிஞர் மகாகவிஞன் கண்ணதாசனுக்கு அமைந்தது. அவங்க ரெண்டு அந்த எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த பதவி அது உருவாக்கப்பட்டன. அரசவை கவிஞர், அரசவை நர்த்தகி, இதெல்லாம் அவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டன. அண்ணா காலத்துலேயோ, கலைஞர் காலத்துலேயோ, அல்லது மு.க. ஸ்டாலின் காலத்துலேயோ இந்த மாதிரி அரசவை பதவிகள் எல்லாம் உருவாக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு உருவாக்கப்படலை. இப்போ ஒரு ஜோதிடரை ஒருத்தரை தன்னுடைய அரசவையில் சேர்த்துருக்காரு. அதுக்கான உத்தரவெல்லாம் இது பண்ணிட்டாரு. ரைட்டு. இப்போ சினிமா உலகத்தில் உள்ளவர்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்தவர் இன்றைக்கி அவர் உயர்ந்த இடத்துல போய் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. தன்னை வளர்த்து விட்ட சினிமாவுக்காக அவர் என்ன பண்ண போகிறாரு? சரி, அட்லீஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி இல்லை. அவர் எம்ஜிஆர் பதவியேற்ற போது ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் போய் தன்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டதும் இல்லை, வரவேற்புகளை பெற்றதும் இல்லை. ஆனால் இவர் ஒரு முன்மாதிரியாக தன்னை ஆதரிக்கின்ற கட்சி தலைவர்கள் வீடுகள் மற்றும் தலைவர்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு வர்றாரு. அப்படிப்பட்டவர் தன்னை வளர்த்து விட்ட தமிழ் சினிமாவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்துக்கு வருவாரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசுவாரா? உலகநாயகன் கமல்ஹாசனை சந்திப்பாரா? ஏன்னா மற்றவை யாரையோ சந்திக்கிறார். அது சரி, அரசியலில் சரியா? ரைட். இன்றைக்கி அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துருக்கீங்க, முதல்வராக இருக்கீங்க, போகிறீங்க, சந்திக்கிறீங்க, வாழ்த்து பெறுறீங்க. ரைட். நீங்கள் பிறந்த இடம் சினிமா. அந்த சினிமாவுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செய்யணும்ல. நடிகர் சங்கத்துக்கு வரலாம், அங்கே நான் சொன்ன மாதிரி அவர்களையெல்லாம் சந்திக்கலாம். இதெல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். அவர் மனசில் என்ன நினச்சிருக்காரோ, யார் மனசில் யாரோ அது நமக்கு தெரியாது. அவர் பதில் சொன்னால் தான் இதுக்கு விடை தெரியும். சினிமா உலகத்தை கௌரவிப்பதும் அந்த கௌரவத்தை வாங்குவதும் அவரவர் விருப்பம் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இதை கருதணும். ஏன்னா எம்ஜிஆர் சினிமா உலகத்திலிருந்து தான் முதல்வராக போனார். அவர் நடிகர் சங்கத்தையோ அல்லது அன்றைய தலைவர் அவர் போய் பார்த்ததாக இல்லை, தெரியலை. ஆனால் இவர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலம் வேறு, சிவாஜி காலம் வேறு. இவர் அதற்கு பின்னால் வந்தவர். இவருக்கு பின் நிறையா பேர் இருக்காங்கல்ல, சக மனிதர்கள் சக நடிகர்கள் இருக்காங்கல்ல. இவரோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிற நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கலாம்ல. இது சினிமா உலகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ
லீமா ரோஸ் மார்ட்டின், லாட்ரி பேரன் மார்ட்டினுடைய மனைவி. அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்ததுமே அங்கே என்ன ஏன் நேற்று தான் சேர்ந்தாங்க, சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு பதவி தேர்தலில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சிலர் கேட்டாங்க. இது காரணம் இல்லாமல் சோழியன் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க. விஜய் உன்னுடைய கட்சியில் மருமகன் இருக்கார், ஆதவ் அர்ஜுனா மந்திரியாக இருக்கார். மந்திரிகளையே உருவாக்கக்கூடிய இடத்துல லீமா ரோஸ் இருக்காங்க. பணம் 10 செய்யும். அவங்களுடைய என்ட்ரி சாதாரண என்ட்ரியாக இருக்காது. இப்போ வந்தவுடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பேசிக்கிறத தான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் பேசிக்கிறத தான் சொல்கிறேன். லீமா ரோஸ் வந்தவுடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆக பிளந்தார். அந்த 2ஆக பிளந்து ஒரு அணியை அப்படியே தாவேகாவுக்கு கொண்டு போகிறார். இது லீமா ரோஸும் மருமகனும் சேர்ந்து செய்த திட்டம், வேலை திட்டம். இவர் இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு காரணமே என்னன்னா, லாட்ரி சீட்டை மறுபடியும் தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இது சாத்தியமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இந்த தகவலை சொன்னது கூட யாருன்னா பொன்னுராஜ், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய அருகில் இருந்தவர் பொன்னுராஜ். அவர் சொல்கிறார், லீமா ரோஸுடைய நோக்கமே அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பிளவுபடுத்துறது தான். மருமகனும் மாமியாரும் போட்ட திட்டம்தான். இப்போ இதன் காரணமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் 2ஆக பிளந்தது. இனிமே அடுத்த கட்டம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பழனிசாமியை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு இவர்கள் வருவது. இவர்கள் வந்த பிறகு இவர்கள் நினைத்ததை அப்படியே நடத்தி காட்டுவாங்க. சட்டம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த கூட்டணி கட்சி, அந்த கூட்டணி ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்து லீமா ரோஸ் அண்ட் மார்ட்டின் நினைப்பதை அந்த அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்படி பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி குரூப்பும் எதிரணியும் அறிக்கை எவ்வளோ வன்மத்தை கொட்டணுமோ அவ்வளோ வன்மத்தை கொட்டி எடப்பாடி சொல்லியிருக்காரு. திமிர்த்தனம்னே சொல்லிட்டார். இந்த பண்ணையார் அரசியல் வேலையெல்லாம் விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எதிரணி ரொம்ப கூச்சு போயிருக்காங்க. அவங்க இன்னும் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. என்னன்னா நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நாளைக்கு அரசு நம்பிக்கை கோரும் தீர்மானம், அவங்க நம்பிக்கை இல்லை தீர்மானம்லாம் எதுவும் வரலை. எங்கள் மீது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஓப்பனாக கேட்டு நாளைக்கு தீர்ப்பை தெரிஞ்சுக்கிற நாள் அது. இது முடிந்த பிறகு பல முக்கியமான முடிவுகள் அரசியல் ரீதியாக எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நாளை மறுநாள் தெரியும், அடுத்த நாள் தெரியும். அதனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் போகுங்கிறது தெரியும். அப்புறம் இன்னொன்று, இந்த நேற்றைய சட்டசபை பேச்சில் இந்த நன்றி கூறி இதெல்லாம் அந்த பதவி பிரமாணம்லாம் எடுத்து வச்சுட்டு போன பிறகு ஒவ்வொருவரும் பேசுவாங்கள்ல, அப்போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள், அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இதில் அந்த பெஞ்சில் இருந்து ஒருத்தர் பேசினார், நன்றி தெரிவித்து பேசினார். எம்எல்ஏக்கள் மாண்புமிகு எம்எல்ஏக்கள்னு எல்லாரையுமே அந்த கூட்டம்லாம் மாண்புமிகுங்கிற அடைமொழியை சொல்லி தான் ஒவ்வொரு எம்எல்ஏ பேரையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் நபர்கள்னு குறிப்பிட்டார். நபர்கள்னு மாண்புமிகு சட்டசபை உறுப்பினர்களை சொல்லுவது, மாண்புமிகு சட்டசபை உறுப்பினர்களை நபர்கள் என்று குறிப்பிடலாமா? இது சட்டசபைக்கு, அதாவது அந்த சட்டசபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லா? ஏன்னா சட்டசபையில் பேசக்கூடியது பேசக்கூடாததுன்னு சில இதெல்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த நபர்கள்ங்கும் போது என்னடா மாண்புமிகுன்னு சொல்லி அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த ஆள் மன்னிக்கணும், இந்த ஆள்னு சொல்கிறதுக்கு காரணமே
அவர் உச்சரித்த அந்த விதம்தான் நபர்கள் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமில்லை, இன்னொன்று கவனித்தேன். உதயநிதி ஸ்டாலின் சில இதெல்லாம் பேசும்போது அவர் இப்படி கையெழுத்து கூண்டுக்கிட்டே இருந்தார். அது நக்கலாக தெரிந்தது, ஒரு கேலியாக தெரிந்தது. அது எத்தனை பேர் கவனித்தாங்கன்னு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன். அது இது வளர்த்து இதெல்லாம் வளர்க்கலாமா அப்படிங்கிறத முதல்வர் ஜோசப் விஜய் தான் சொல்லணும். எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த நபர்கள்ங்கிறது சட்டசபையில் எம்எல்ஏக்களை சொல்லலாமா அப்படிங்கிறது மட்டும்தான். இதுதான் இன்றைய கருத்தாக எனக்கு இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.